ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்ஸ் ட்ரெயினிங். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த போத்தீஸ் டிஜிகோல்டு வந்து க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டு கால்குலேஷன் என்னோட பில் ப்ரூஃப் வச்சு தாங்க செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு சில பேராமீட்டர்ஸ் தெரியணும். இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் என்னால் வந்து மெசேஜில் கொடுக்க முடியல. அதனால் அவங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் வேணும்னு பார்ப்போம். கோல்டு ரேட் ஆன் த க்ளோசிங் டே, நீங்கள் வாங்க போகிற அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிற பேராமீட்டர் வேணும். அதை நான் ஏன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஆவரேஜ் கோல்டு ரேட் வேணும், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். இந்த ஆவரேஜ் கோல்டு ரேட் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, இது நான் சின்னு வச்சுக்கிறேன். சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கிறேன். அதாவது அது கரண்ட் கோல்டு ரேட்டுக்கும் ஆவரேஜ் ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சியில் வச்சுக்கிறேன். வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் டிங்கிறதில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். வந்து பர்ச்சேஸ்ட் ஐட்டம் வெயிட், நீங்கள் என்ன ஐட்டம் வாங்க போகிறீங்களோ நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி அந்த ஐட்டத்தோட வெயிட், அது ஈன்னு வச்சுக்கிறேன். சேவ்டு கோல்டு வெயிட் வித்தவுட் போனஸ், நீங்கள் டிஜிகோல்டை சேர்த்த வெயிட்டு போனஸ் இல்லாமல் அதை எஃப்னு வச்சுக்கிறேன். போனஸை மட்டும் ஜின்னு வச்சுக்கிறேன். டோட்டல் அமௌண்ட் பெய்டு இந்த ஸ்கீம், நீங்கள் ஸ்கீம் வழியாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ அதை நான் ஹெச்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் எடுக்க போகிற பொருளோட வெயிட்டு அன்றைக்குள்ள ரேட்டு மட்டும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இது எல்லா பேராமீட்டரும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆவரேஜ் கோல்டு ரேட் வந்து உங்களுக்கு டிஜி கோல்டில் ஒன்று காட்டும், அதை நீங்கள் கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கூடாது. ஏன்னா அந்த ஆவரேஜ் கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா அது டோட்டல் வெயிட்டு, அதாவது சேவ்டு வெயிட்டு ப்ளஸ் போனஸோட சேர்ந்த வெயிட்டுக்கு தான் ஆவரேஜ் வெயிட் காட்டுவாங்க. பட் நம்ம கேல்குலேஷனுக்கு போனஸ் வெயிட் தேவையில்லை. நம்ம சேவ் பண்ண வெயிட் வித்தவுட் போனஸ் அதோட தான் தேவை. அதுக்கு தான் நான் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கேன், பி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எஃப். ஹெச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம். எஃப்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சேவ்டு கோல்டு வெயிட் வித்தவுட் போனஸ். ஹெச் பை எஃப் போட்டோம் அப்படின்னா எனக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் வந்து 26,236. இது எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணியிருக்கேன்னா 3.344. அப்போ எனக்கு ஆவரேஜ் ரேட் என்ன வருது 7845.69 இது வருது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் டோட்டல் வெயிட் இன்க்ளூடிங் வேஸ்டேஜ். நீங்கள் என்ன ஐட்டம் வாங்க போகிறீங்களோ அதோட வேஸ்டேஜையும் சேர்த்து நீங்கள் வெயிட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 கிராமுக்கு ஒரு ஐட்டம் வாங்க போகிறீங்க, அதுக்கு 10% வேஸ்டேஜ் அப்படின்னா உங்களோட டோட்டல் வெயிட்டு வந்து 11 கிராமுங்க. அந்த நான் வாங்கின அந்த காயினோட வெயிட்டு 3.998. அதான் நான் ஒரு கிராமாக காயின் வாங்கினேன், 2 காயின் மட்டும் உங்களுக்கு ஒரு மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 3.998 இன்ட்டு 2% ப்ளஸ் 3.998 அப்போ போட்டோம்னா 4.07796 வருது. நான் 4.078 கிராம்னு வச்சுருக்கேன். இது நம்ம எடுக்க போகிற ஐட்டம் இன்க்ளூடிங் வேஸ்டேஜோட சேர்த்த வெயிட். இந்த டோட்டல் வெயிட்டை ஐன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அது கால்குலேட் த டோட்டல் கோல்டு அமௌண்ட் இன்க்ளூடிங் வேஸ்டேஜ் வெயிட். இதில் ஜேன்னு வச்சுக்கிறேன். ஜே ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ. ஐயில் என்ன இருக்குது, டோட்டல் வெயிட் இருக்குது இன்க்ளூடிங் வேஸ்டேஜ். ஏங்கிறது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள ரேட்டு. அப்போது எனக்கு 4.078 இன்ட்டு 10,530 போட்டோம்னா 42,941.34 வருது. இதை நான் ஜேன்னு வச்சுக்கிறேன். ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கால்குலேட் வெயிட் பேஸ்டு பிளான் பெனிஃபிட். நீங்கள் இந்த ஸ்கீம் போட்டதுனால உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டையும் நம்ம சேவ் பண்ண கோல்டு வெயிட் வித்தவுட் போனஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நான் அதை கேன்னு வச்சுக்கிறேன். கே ஈக்குவல் டு சி இன்ட்டு எஃப். அப்போ 2684.31 இன்ட்டு 3.344 போட்டோம் அப்படின்னா 8976.33264 வருது. நான் 8976.33 வச்சுக்கிறேன். இதை நான் கேன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், எனக்கு போனஸ் இருக்குல்ல, அந்த போனஸோட பெனிஃபிட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அப்போ எல் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஏ. ஓகேவா, ஜிங்கிறது என்னென்னா போனஸ் வெயிட்டு, ஏங்கிறது நீங்கள் க்ளோஸ் பண்ணுற அன்னைக்குள்ள கோல்டு ரேட்டு. அப்போ 0.223 இன்ட்டு 10,530. அப்போ பார்த்தோம்னா 2348.19. இப்போ கேயும் எல்லும் தான் எனக்கு இந்த டிஜிகோல்டுனால வந்து கிடச்சிருக்க பெனிஃபிட். ஓகேவா, கேஎல் தான் பெனிஃபிட். கே வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட்னால கிடைச்ச பெனிஃபிட், எல் வந்து போனஸ்னால கிடைச்ச பெனிஃபிட். அடுத்து என்ன பண்ணுறோம், அமௌண்ட் கால்குலேஷன். இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வேணும், அது ஜிஎஸ்டி இல்லாமல். அப்போ இது என்ன பண்ணுறேன், எம் ஈக்குவல் டு ஜே மைனஸ் கே மைனஸ் எல் போட்டோம்னா எம் ஈக்குவல் டு 31,616.82 வருது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் த டோட்டல் அமௌண்ட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகேவா, மேலே எம்ங்கிறது வந்து ஜிஎஸ்டி இல்லாத அமௌண்ட்டு. இப்போ நான் ஜிஎஸ்டியோட சேர்த்து கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ என் ஈக்குவல் டு எம் இன்ட்டு 3% ப்ளஸ் எம். அப்போ போட்டோன்னே எனக்கு என்ன வருது, என்னோட வேல்யூ 32,565.32 வருது.
லாஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஜிஎஸ்டியோடு வந்திருக்கும் அதில் நம்ம ஸ்கீமில் கட்டின அமௌண்ட்டை நம்ம வந்து லெஸ் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் வந்துடும் O = N-H. அப்போ பார்த்தோம்னா 6329.32 வருது. இதுதான் நம்ம ஃபைனலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட். நான் பில் ப்ரூஃபோடு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து 4 1 கிராம் வந்து காயின் வாங்கிறேன், 2 மட்டும் 1 மில்லிகிராம் அது கம்மியாக இருக்குது, 3.998. இதுதான் நான் வாங்கின 4 கிராமோட டோட்டல் வெயிட்டு. நான் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 6329. ஓகேவா? நான் வந்து டீட்டெயிலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸு, டிஜி கோல்டு, டிஜி சில்வரு, மந்த்லி கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு, ஒன் டைம் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.